இனி 8000 பொருட்களுக்கு 1% கூட வரி இல்லை. இந்தியா நியூசிலாந்து ஒப்பந்தம் ஏன் முக்கியம்? இந்தியா நியூசிலாந்து இடையே மிக முக்கியமான ஒரு ஒப்பந்தம் கையெழுத்தாகி இருக்கிறது. இந்த ஒப்பந்தம் இந்தியாவுக்கு அதிக நன்மைகளை கொடுப்பதாக இருக்கிறது. இந்த ஒப்பந்தத்தின் கீழ் சுமார் 8000க்கும் மேற்பட்ட பொருட்களை இந்திய பிசினஸ்மேன்கள் எந்த ஒரு கூடுதல் வரியும் இல்லாமல் நியூசிலாந்திற்கு ஏற்றுமதி செய்ய முடியும். இந்திய பிரதமர் மோடி தலைமையிலான மத்திய அரசு உலக நாடுகளுடன் வர்த்தக தொடர்பை வலுப்படுத்துவதில் வேகம் காட்டி வருகிறது. கடந்த சில ஆண்டுகளில் மட்டும் பல உலக நாடுகளுடன் முக்கிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகியுள்ளது. இது இந்தியாவிலிருந்து ஏற்றுமதியை அதிகரிக்க மிகப்பெரிய அளவில் உதவுகிறது. இதற்கிடையே இந்தியா இப்போது நியூசிலாந்துடன் முக்கிய ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளது. டெல்லியில் உள்ள பாரத் மண்டபத்தில் திங்கட்கிழமை இந்திய வர்த்தக அமைச்சர் பியூஷ் கோயல் மற்றும் நியூசிலாந்து வர்த்தக அமைச்சர் டாட் மெக்லோ ஆகியோர் இந்த வரலாற்று சிறப்புமிக்க ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டனர். கடந்த 10 ஆண்டுகளாக முடங்கி கிடந்த இரு நாடுகளுக்கும் இடையேயான பேச்சுவார்த்தை கடந்த ஆண்டு மார்ச் மாதத்தில் மீண்டும் தொடங்கப்பட்டது. அதாவது அமெரிக்கா எப்போது வரிகள் என மிரட்ட ஆரம்பித்தாரோ அப்போதுதான் இந்த பேச்சுவார்த்தை மீண்டும் ஆரம்பித்தது. துரிதமாக பேச்சுவார்த்தை நடந்த நிலையில் வெறும் 9 மாதங்களில், அதாவது கடந்த ஆண்டு டிசம்பரில் பேச்சுவார்த்தை முடிக்கப்பட்டது. இது இந்தியாவின் மிக வேகமான வர்த்தக ஒப்பந்தங்களில் ஒன்றாக கருதப்படுகிறது. நியூசிலாந்து உலகிலேயே பால் உற்பத்தி மற்றும் ஏற்றுமதியில் முதன்மையான நாடாகும். அங்கிருந்து பால் பொருட்கள் இறக்குமதியானால் இந்திய விவசாயிகளின் வாழ்வாதாரம் பாதிக்கும் என்று அச்சம் நீண்ட நாட்களாக இருந்தது. ஆனால் இந்த ஒப்பந்தத்தில் பால், வெங்காயம், சர்க்கரை, மசாலா பொருட்கள் மற்றும் சமையல் எண்ணெய் ஆகிய சென்சிட்டிவான துறைகளுக்கு விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது. இது குறித்து ஸ்டெர்லிங் அக்ரோ இண்டஸ்ட்ரீஸ் இயக்குனர் ரவீன் சலூஜா கூறுகையில், இந்த ஒப்பந்தம் இந்திய பால் நிறுவனங்கள் தங்களின் தரத்தை மேலும் உயர்த்த ஒரு தூண்டுதலாக இருக்கும். அதே நேரத்தில் விவசாயிகளை பாதுகாக்க சில குறிப்பிட்ட வரிகள் அவசியமானது என்று குறிப்பிட்டுள்ளார். உலக அளவில் முக்கிய பொருளாதாரமாக இந்தியா வளர்ந்து வரும் நிலையில் 140 கோடி மக்கள் கொண்ட இந்திய சந்தையை அணுகும் வாய்ப்பு நியூசிலாந்திற்கு கிடைத்துள்ளதாகவும், இது ஒரு அற்புதமான வாய்ப்பு என்றும் நியூசிலாந்து பிரதமர் கிறிஸ்டோபர் லக்சன் குறிப்பிட்டுள்ளார். அடுத்த 5 ஆண்டுகளில் இருதரப்பு வர்த்தகத்தை $5 பில்லியனாக உயர்த்த இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. விவசாயிகளை பாதுகாக்கும் அதே நேரம் முதலீட்டு அதிகரிக்க இது ஒரு மிகச்சிறந்த ஒப்பந்தம் என்றே பலரும் பாராட்டுகிறார்கள்.